ஹாய் வியூவர்ஸ், நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களாக இருக்கலாம், ஆர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டையோ ஆர் இண்டஸ்ட்ரியையோ நம்ம இன்னும் பெருமைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டோடைய வெப்சைட்குள்ளார போய்ட்டு ரிவ்யூ கொடுக்கலாம். ரிவ்யூ எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டோடைய வெப்சைட்டை போய்ட்டு க்ரோமில் சர்ச் பண்ணுங்கள். முதல்ல க்ரோம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எந்த இன்ஸ்டியூட்டை யார் இண்டஸ்ட்ரியை வந்து சர்ச் பண்ணுமோ அதுக்கான வெப்சைட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு அங்கே மேப்பிங் இருக்கும், அந்த மேப்பிங்குள்ளார போங்க. மேப்பிங்குள்ளார போய்ட்டு நம்மளுடைய இன்ஸ்டியூட் தானா அப்படிங்கிறத ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்குள்ளார போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த போஸ்ட்டுக்குள்ளார போங்க. போஸ்ட்டில் ரிவ்யூ அண்டு ரேட் அப்படின்றது இருக்கும். அதுக்குள்ளார போய்ட்டு நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு அந்த கண்டென்ட் கொடுக்கலாம். ஆர் ஃபோட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ am working in the ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட் இருந்தால் டிபார்ட்மெண்ட் போடுங்க. ஆர் ஸ்பெசிஃபிக் ஒர்க் பண்ணுறவங்க வந்து என்ன விதமான ஒர்க்குகள் இருக்கீங்களோ அந்த ஒர்க்கு போடுங்க. ஒர்க்கிங் இன் தி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். அண்ட் அங்கே என்ன உங்களுக்கு பிடிச்சதோ அந்த விஷயத்தை வந்து இன்ஸ்டேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நேம் கொடுக்கலாம். ஆர் நீங்கள் என்ன படிக்கிறவங்களா இருந்தால் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க, எந்த இயர் படிக்கிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். அது ஜஸ்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ஆர் என்ன விதமான ஒர்க்கில் அங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து ஐ எம் ஒர்க்கிங் இன் தி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். நான் எனக்கு இங்கே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ ஃபைண்ட் இட் வெரி useful for our department student to take classes like extracurricular activities. Extracurricular activities and CSIR examinations. Not only in the required studies. அதாவது அவங்களுக்கு தேவையான ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் திங்க் பண்ணுறேன். அப்படிங்கிற விஷயத்தை நான் கொடுத்துருக்கிறேன். கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் அதுக்காக ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் எத்தனை ஸ்டார் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத இது பண்ணணும். உங்களுடைய இன்ஸ்டியூட்டாக இருந்திருந்தால், உங்களுடைய இண்டஸ்ட்ரியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் 5 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு பிடிச்சதுனால தான் நீங்கள் ரிவ்யூவே வரீங்க. ஸோ ரிவ்யூ வந்தால் நமக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்குமோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ வந்து என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி அங்கே அலோவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ப்ரெசென்ட் ஆகிடும். அண்ட் தென் நீங்கள் வந்து டன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கொடுத்த பின்னாடி நம்மளுடைய ரிவ்யூ என்னவோ அது போஸ்ட் ஆகிடும். இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறத பண்ணலாம். தேங்க்யூ.